ஸோ இப்போ மாடா பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. பெரிய சைஸ்ல. ஆமாங்க. சொல்லுண்ணா எந்த ஊர் போகுதுண்ணா? ஆம்பூர் போகுதுங்கண்ணா. ஆம்பூர். ஆமாங்க. கஸ்டமர் இருக்காருண்ணா? கஸ்டமர் இல்ல. கஸ்டமர் நம்ம தான் ஏத்தி விடணும் உங்க பண்ணைக்கு. ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு போனாரு அவருக்கு. ஆமாங்க, அவருக்கு தாங்க. ஓகே. அதாவது நம்பிக்கையா நம்ம பேர்ல விட்டுட்டாரு. கண்டிப்பாண்ணா. நீங்களே வாங்கி அனுப்பணும். ஆமாங்கண்ணா. ஓகே. வீடியோ ஏதாவது அனுப்பிச்சீங்களா எப்படிண்ணா? ஆனா எதுவுமே அனுப்பலைங்க. அவர் மாடு போய் செலக்ஷன் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே. எல்லாமே. ஆமாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கையா உங்க பேர்ல விட்டுட்டாரு. கண்டிப்பாண்ணா. ஓகே. 3 செலக்ஷன் பத்தி சொல்லுங்கண்ணா அப்படியே. அண்ணா ஃபர்ஸ்ட் பாக்குறது மாடு பாத்தீங்கன்னா 2 நீத்து 6 பல்லுங்கண்ணா. ஹெவியான மாடு ஒரு 30 லிட்டர் குறையில்லாம கறக்குங்க. டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுங்கண்ணா. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா கிர்லாண்டுங்கண்ணா. கிர்லாண்டு பிளாக் மெஜாரிட்டி அதிகங்கண்ணா. இது கறவை பாத்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் குறையில்லாம கறக்குங்க. நல்ல டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. நல்ல எஸ்என்எஃப் ஃபேக்ட்டுக்கு குறை இருக்காதுங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது 4 பல்லு தலைச்சங்கடாரிங்க. இந்த கண்ணு போடுறதுக்கு 1 மாசம் டைம் இருக்குங்கண்ணா. 1 மாசம். ஆமாங்கண்ணா. ஸோ இந்த 3 மாடுமே அவருக்கு போதுங்களா? 3 மாடுமே அவருக்கு போதுங்க. ஓகே. ஸோ 3மே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸா இருக்கு. ஆமாங்கண்ணா. கறவையும் அப்படியே சொல்லிடுங்கண்ணா. ஆனா கறவை பாத்தீங்கன்னா 3 மாடு சேர்ந்து ஒரு 60 லிட்டருக்கு முன்ன பண்ண கறக்குங்கண்ணா. 60 லிட்டருக்கு மேல தான் கறக்கும். ஒரு ஆவரேஜ் 20 லிட்டருக்கு எந்த மாடு குறையாதுங்க. சரிங்க.